ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஆரி டுடே. ஒரு மணி நேரத்தில் ஒரு சூப்பராக 1000 ரேஞ்சில் ஒரு ப்ளவுஸ் டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? கண்டிப்பாக நம்பி தான் ஆகணும். ஏன்னா அதுவும் ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் மூலமாக நம்ம ஒரு ப்ளவுஸை எப்படி டெக்கரேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா நான் கொடுக்க போகிறேன். முக்கியமாக இந்த த்ரெட் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா ரொம்ப சுலபமாகவே நம்ம எவ்வளோ கிராண்ட்னாலும் பண்ண முடியும். அது என்ன த்ரெட் எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கவனிங்க. நார்மல் நீடில் நம்பர் 5 அப்படி இல்லைனா 6ல் நம்ம நார்மலாக ஒரு த்ரெட் எப்படி கோர்ப்போமோ அது மாதிரி நான் ரொம்ப ஈஸியாக த்ரெட் கோர்த்து நாட் பண்ணிக்கிட்டேன். இந்த த்ரெட் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த த்ரெட்டோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா ஜரிகோன் அப்படின்னு சொல்லுவோம். இதில் உங்களுக்கு எல்லா ஷேட்லேயுமே கலர்ஸ் மார்க்கெட்ஸில் அவைலபிளாக உண்டு. இது காப்பர் ஷேட் நான் எடுத்திருக்கேன். முக்கியமாக நம்ம சில்க் த்ரெட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய ஸ்ட்ராண்ட் எடுக்கணும், அதில் நிறைய பிசுறு வரும், அங்கங்கே த்ரெட்ஸ் தூக்கிக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளமே வராது. நம்மக்கிட்ட காப்பர், சில்வர், கோல்டு இந்த 3 கலருமே அவைலபிளாக இருக்குது. ஒரு த்ரெட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 90 rupees வரும். தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் பார்க்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த த்ரெட் யூஸ் பண்ணி எப்படி ஒரு டிசைன் டெக்கரேட் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லித்தரப்போகிறேன். ஒரு 1 rupee காயின் யூஸ் பண்ணி சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க. சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. சென்டரில் இருந்து த்ரெட் எடுத்துகிட்டு அதே இடத்துல நீடில் பஞ்ச் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அவுட்டர் ரிங்கில் இருந்து நீடில் கீழேருந்து கொடுத்து இந்த மாதிரி லாக் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு ஒரு பெட்டல் கிடைச்சாச்சு. இப்போ இந்த பெட்டல்ஸ் நமக்கு ஈவனாக ஒரு ஃப்ளார் ஷேப்பில் கிடைக்கணும். அப்படிங்கிறப்போ நம்ம ஒரு டிப் ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம போட்ட பெட்டலுக்கு ஆப்போசிட் சைடில் அடுத்த பெட்டல் போடுங்க. சேம் மெத்தடில் தான் நம்ம போடுறோம். நம்ம என்ன தான் ஸ்டிச்சஸ் போட்டாலும் அதில் ஃபினிஷிங் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்கள் ஒரு டிசைன் பண்ணும்போது தான் அதில் நிறைய குழப்பமும் வரும், டவுட்ஸும் வரும். அதுதான் நான் அந்த வீடியோவில் ஃபுல்லாக கிளாரிஃபை பண்ணுறேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ லெஃப்ட் டு ரைட் நம்ம ஸ்டிச்சஸ் போடலாம். இந்த மாதிரி கவர் பண்ணிவிட்டு நம்ம பேலன்ஸ் இருக்க ஏரியாவில் ஸ்டிச் போட்டோம் அப்படின்னா ஃபினிஷிங் பர்ஃபெக்டாக கிடைக்கும். வரக்கூடிய ஹாலிடேஸில் நீங்கள் ஏதாவது லேர்ன் பண்ணணும்னு விரும்புகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆரி எம்ப்ராய்டரி கற்றுக்கோங்க. அதுவும் வீட்டிலேருந்தே நீங்கள் லேர்ன் பண்ண முடியும். ரொம்ப ரொம்ப குறைஞ்ச தொகையில் வெறும் 999 ரூபாய்க்கு மட்டுமே ஆரி எம்ப்ராய்டரி கோர்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். டேரக்ட் கிளாஸ், ஆன்லைன் கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னாலே குறைஞ்சது 5000 இல்லாமல் எங்கேயுமே கிளாஸஸ் கிடையாது. எல்லாரும் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே 999 ரூபாய்க்கு சொல்லிக் கொடுக்குறோம். உங்களுக்கு பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் கவர் பண்ணுறோம். ப்ராப்பராக ஒரு ஸ்டாண்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், கிளாத் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணுங்கிறதுல இருந்து மார்க்கிங், ட்ரேசிங், ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறது எல்லாமே நம்ம கவர் பண்ணுறோம். A to Z நீங்கள் லேர்ன் பண்ண முடியும். எனக்கு ஆரி எம்ப்ராய்டரி தெரியாது, டெய்லரிங் நாலேஜ் இல்லை, நான் எப்படி லேர்ன் பண்ண முடியும்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் எல்லாமே கைட் பண்ணுவேன். ரொம்ப ரொம்ப குறைஞ்ச தொகையாக இருக்கே, எப்படி சொல்லி தருவாங்க அப்படின்னு மட்டும் யோசிக்காதீங்க. கோர்ஸோட தரத்தில் எந்த ஒரு மாற்றமே கிடையாது. ரொம்பவே பெஸ்ட்டாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம். முக்கியமாக ஒவ்வொருத்தருக்குமே தனித்தனியாக சொல்லிக் கொடுக்குறோம். நார்மலாக ஒரு குரூப்ஸில் எல்லாரையும் ஆட் பண்ணி அப்படி வீடியோஸ் நம்ம கொடுக்கறது கிடையாது. ஒவ்வொருத்தரோட ஒர்க் அவுட்ஸ் பார்த்து அவங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணி தான் அடுத்தடுத்த கிளாஸஸ் கொடுக்குறோம். உங்களுக்கு ரொம்பவே சூட்டபிளாக இருக்கும். முக்கியமாக உங்களோட ஃப்ரீ டைமில் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி தான் இந்த கோர்ஸ் இருக்கும். இந்த கோர்ஸ் பற்றின ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்க கண்டிப்பாக ஸ்க்ரீனில் பார்க்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜோ காலோ நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இப்போ வீடியோ கவனிங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் பேலன்ஸ் இருக்க ஏரியாவில் ஸ்டிச்சஸ் போட்டுட்ருக்கேன். ஒருவேளை கடைசியில் உங்களுக்கு அங்கங்கே கேப் தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துலையும் ஸ்டிச் போடுற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஒவ்வொரு பெட்டலுக்கு இடையில் ரெண்டு லேசி டேசி ஸ்டிச் பண்ணுறேன். ஆக்சுவலாக இந்த ஸ்டிச்சோட நேம் லேசி டேசி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதே ஸ்டிச்சை நீங்கள் சர்தோசியில் பண்ணலாம், சில்க் த்ரெட்டில் பண்ணலாம், பீட்ஸில் கூட நம்மளால் பண்ண முடியும் நார்மல் நீடில் யூஸ் பண்ணி. இந்த ஸ்டிச்லாம் போடுறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஆரி எம்ப்ராய்டரி தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே கிடையாது. இந்த த்ரெட்டும் நார்மல் நீடில் உங்ககிட்ட இருந்தாலே போதும். ஸ்டிச் ப்ளவுஸில் கூட நம்ம ஈஸியாக பண்ண முடியும். ப்ளவுஸோட பேக் நெக்கில் 1 inch வைஸ் மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் முதல்ல ஒரு கோல்டு கலர் லேசி டேசி ஸ்டிச், அதுக்கப்புறமா சில்வர், அதுக்கப்புறமா காப்பர், இந்த மாதிரி கலர்ஸில் மாற்றி மாற்றி நம்ம கண்டினியூஸாக போட்டோம் அப்படின்னாலே ரொம்ப லுக் நீட்டாக இருக்கும். ஸ்லீவ் போர்ஷன்லையும் ட்ரை பண்ணலாம். இப்போ நான் போடுற இந்த ஃப்ளாரில் ஒவ்வொரு ஸ்டிச்சுமே நல்ல நெருக்கமாக கொடுக்குறேன் இல்லையா, நம்ம இதை கொஞ்சம் கலக்கமாகவும் கொடுக்கலாம். அப்போவுமே நல்லாயிருக்கும். எல்லாமே நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். பாருங்கள், கண்டிப்பாக அந்த ஆப்போசிட்டில் லாக் கண்டிப்பாக பண்ணணும். அப்போ தான் அந்த ஸ்டிச் மூவ் ஆகாமல் இருக்கும். கரெக்டாக நம்ம எந்த இடத்துல நீடில் வெளியே எடுக்கிறோமோ அதே இடத்துல கேப் இல்லாமல் பஞ்ச் பண்ணுங்கள். சென்டர்லையும் கரெக்டாக அந்த சர்க்கிள் ஃபார்ம் ஆகணும். அங்கங்கே கேப் இருந்தது அப்படின்னா நல்லா இருக்காது. சென்டரில் இருக்கக்கூடிய கேப்பில் நம்ம மோத்தி பீட், ஃப்ரெஞ்ச் நாட் இந்த மாதிரி எதுனாலும் கொடுத்துக்கலாம். கிளிப் ஸ்டோன் இந்த மாதிரி நம்மளோட நீட்க்கு தகுந்த மாதிரி எதுனாலும் கொடுத்துக்கலாம்.
இப்போ நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஆனால் ரைட் சைடில் பாருங்கள் ஒரு சின்ன இடத்துல ஒரு கேப் இருக்கா, அந்த கேப்லையும் நம்ம இதே ஸ்டிச்சை கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். கடைசி ஸ்டிச் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இந்த த்ரெட் கோர்க்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. உங்களுக்கு வந்து அதிகமாக பிரிஞ்சு போகாது, ரொம்ப நீட்டாக பண்ண முடியும். முக்கியமாக ரொம்ப லென்த்தியாகவும் நம்ம வந்து நீடியில் எடுத்து நாட் பண்ணிக்கலாம். அட் அ டைமில் ஒரு 5 ஃப்ளார் கூட நம்மளால் ஈஸியாக பண்ண முடியும். கீழே வந்து ஃப்ரேமை திருப்பி நீங்கள் வந்து என் நாட் வந்து கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. இப்போ சென்டரில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேப்பில் வந்துட்டு நான் ஃப்ரெஞ்ச் நாட் தான் கொடுக்க போகிறேன். அதுக்கு வந்து நான் கோல்டு கலர் சரி த்ரெட் எடுத்திருக்கேன். சேம் த்ரெட்லேயே கோல்டு கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து நம்ம ரொட்டேட் பண்ணி ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துக்கலாம். நான் சொன்ன மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நீட்டாக இருக்கும். ஒரு சிலருக்கு கிராண்டாக டிசைன் போட பிடிக்காது, அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த மாதிரி மைல்டாக த்ரெட் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா எல்லாருக்குமே பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த த்ரெட் வேணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் கோன் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்கள். ஆரி எம்ப்ராய்டரி கற்றுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம். முக்கியமாக 10th 12th முடிச்சு காலேஜ் முடிச்சு வீட்டில் இருக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக லேர்ன் பண்ண பாருங்கள். ஏன்னா 1 or 1.5 மந்த்லேயே நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை பொறுத்து ஈஸியாக கோர்ஸை வந்து கவர் பண்ண முடியும். முக்கியமாக உங்களோட ப்ளவுஸை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணலாம். வீட்டில் இருந்தே லேர்ன் பண்ண பாருங்கள். அரிய வாய்ப்பு, தவற விடாதீங்க. தேங்க்யூ.